நண்பர்களே, நம்ம ப்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா ஒட்டின டிசைன் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணியில் தொட்டு இந்த மாதிரி இழுத்தா போதும், அழகாக டிசைன் வந்து வரும். இந்த டிசைன் போடும்போது நம்ம எடுத்து அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்துலேயே வந்து நம்ம அந்த டிசைன் வந்து போடணும். கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அடித்தோம்னா அது வந்து சரியாக வராது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் போட்ட அந்த பெயிண்ட்டை சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3176 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோவில் ஆரஞ்சு கலர் மாதிரி கலந்துருக்கும். இதான் பேஸ் கோட் பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கு அடுத்து 8773 இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ப்ரௌன் கலருக்கு இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரேஸ் மாதிரி நம்ம டிசைன் வந்து போடணும். இந்த கலரில் இருக்கும். நான் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 விதமான பெயிண்ட்டுமே காமிச்சிருக்கோம். ஏஷியன் பெயிண்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம், ராயல் பெயிண்ட்டு. பாருங்கள், இந்த ரைட் சைடில் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி ரைட்டாக எல்லோ ஷேடில் தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரௌன் கலர் பெயிண்டில் இந்த மாதிரி டிசைன் போடணும்.